ஏரியால இருந்து நம்ம இன்னொரு கண்ட்ரில இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், சேஃப்டி சிஸ்டம்ஸ், இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் கோஆர்டினேட் பண்ணி இது எல்லாத்தையும் பாக்குறது இந்த ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்றவர் தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்க கீழே தான் இந்த மொத்த ப்ராஜெக்டே நடக்கும். அவர் தான் இந்த டோட்டல் ப்ராஜெக்டோட ஷெடியூல், அதுக்குண்டான காஸ்ட், அதுக்குண்டான ரிஸ்க் எல்லாத்துக்கும் ஓனர்ஷிப் எடுத்து பண்ணுவாரு. அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் வரவங்க தான் ப்ராஜெக்ட் டைரக்டரா வருவாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் பண்ணக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்துக்கும் ஓனர்ஷிப் எடுக்கிறது ஃபுல்லா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இதை நம்ம ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். ஆனா இது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி. இன்னும் ஒரு நேரத்துல நம்ம இன்டர்வியூல சொல்லுவோம். அடுத்து என்ன ஒரு கொஸ்டின் இருக்குமா சொல்லுங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷரா இங்க என்னோட ரோல் என்னவா இருக்கும், நான் என்னென்ன கத்துப்பேன், இதனால என்னோட க்ரோத் எப்படி இருக்கும்? ஓகே, ஃப்ரெஷர் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில என்ன கத்துப்பாங்க, எப்படி டெவலப் ஆவாங்கன்றத பத்தி நீங்க கேக்குறீங்க. ஃப்ரெஷர் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி பத்தி ரொம்ப தெரிஞ்சிருக்குமான்னு ரொம்ப தெரியாது. ஃப்ரெஷருக்கு என்ன எதிர்பார்க்கணும், எனக்கு தெரியல ஒரு வார்த்தை சொன்னா அதை கத்துக் கொடுக்க தயாரா இருக்கும். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கு உண்டானது ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டிஸ்னா, ஒரு நல்ல ஒரு எம்எஸ் ஆஃபீஸ்ல எக்ஸல் வேர்டு பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஒரு பேரா அழகா எழுத ஆரம்பிச்சாலே ஒரு ஸ்டோரி எழுதலாம், அதுல என்ன ஒண்ணு பண்ணலாம். அது மாதிரி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் அது நல்லா தெரிஞ்சிருந்தாலும், ஒரு ஆட்டோகேட்ல டிராயிங் போட தெரிஞ்சிருந்தாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இதுதான் வந்து ஒரு எனி டெக்னிக்கலை புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு இருந்தா தான் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு கேண்டிடேட் வந்த உடனே அவங்களுக்கு ரெண்டுத்தையும் வந்து ஒரு 2 to 3 months நல்லா கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சிஸ்டம்ஸ் எல்லாம் புரிய வைக்கணும். ஒரு ஆயில் அண்ட் கேஸ்ல ஒரு ப்ராசஸ் பிளான்ட் எப்படி இருக்கும், அதோடைய சிம்பிள்ஸ் எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஒரு ரீட் பண்றது, பிஎன்டி பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம்ஸ், அப்புறம் ஒரு பிளாட் பிளான், ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டோட எப்படி ரீட் பண்றது, எப்படி சர்வீசஸ் எல்லாம் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ கிரவுண்ட்ல எப்படிலாம் போகுது, அபோவ் கிரவுண்ட்ல என்னெல்லாம் போகுது, என்ன எக்யூப்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாக்குறது, எதை பேஸ் பண்ணி பில்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ். இது மாதிரி சில ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சிக்க கூடியது. அந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கே ஒரு 6 months ஆகும். அதுக்கப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி எடுக்கிறது, ஒவ்வொன்றும் ஒரு கேபிள் ட்ரே லென்த் எப்படி எடுக்கணும், ஒரு பைப்பிங் லென்த் எப்படி எடுக்கணும், ஒரு சிவில்ல வந்ததுன்னா எவ்வளவு காங்கிரீட் யூஸ் பண்ண போறோம்ன்றத உண்டான ஃபார்மேட்ஸை கொடுத்து அதை எப்படி எடுக்க போறோம். இந்த மாதிரி பில் ஆஃப் மெட்டீரியல் எடுக்கிறது, கவுண்டிங் பண்றது, சிம்பிள்ஸை புரிஞ்சிக்கிறது, மாடல் எப்படி ரிவ்யூ பண்ண போறோம்னு சொல்ற இதெல்லாம்